பொது காலம் 8வது வாரம் திங்கள். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 9 முதல் 15 மற்றும் 20 ஆகிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பல்லவி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பல்லவி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து, எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். பல்லவி. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தன் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய துகள். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்றைய துகள். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்றைய சிறிய வெளிஜெபம். நேரம். நேரத்தை பார்க்காமல் மக்களுக்காக உழைத்த இறைவா, இன்று நேரத்தை மற்றவருக்கு பரிசாக கொடுக்க வரம் தாரும். ஆமேன். இன்றைய சிறிய வெளிஜெபம். நேரம். நேரத்தை பார்க்காமல் மக்களுக்காக உழைத்த இறைவா, இன்று நேரத்தை மற்றவருக்கு பரிசாக கொடுக்க வரம் தாரும். ஆமேன். இன்றைய துதி. தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என பணி மட்டும் மையமாக கொண்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறேன்.
மத்தேயு 13ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். இன்றைய துதி. தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என பணி மட்டும் மையமாக கொண்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். ஆண்டவரே, இயேசுவே, அமைதியின் அரசரே, உம்மை துதிக்கிறேன். அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள். துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தியவரே, நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்றும் தூய ஆவியால் சீடர்களை நிரப்பியதையும் இன்றைய இறை வார்த்தையின் மூலம் என் வாழ்விலும் என் குடும்பத்திலும் அமைதியை தருகின்றீரே, நன்றி கூறுகிறேன். இயேசுவே, நீர் தரும் அமைதியை மற்றவருக்கு கொடுக்கும் மனதை தாரும். நீர் திருவிவிலியத்தில் கற்பிப்பதைப் போல் எல்லோரோடும் அமைதியாக வாழவும், அமைதியை மற்றவர் வாழ்வில் ஏற்படுத்தவும், அதனால் கடவுளின் பிள்ளை என உயர்ந்த கிருபையை அடைந்திடவும் அருள் தாரும். தூய ஆவியார் துணை கொண்டு இறைவேண்டல் செய்யுங்கள் என்றவரே, எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என உமது ஆற்றலின் ஆவியானவர் எனக்கு கற்றுத்தருவாராக. ஆண்டவரே, இயேசுவே, இன்றைய நாளில் என்னை உமது தூய ஆவியாரின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பும். தூய வரங்களை பகிர்ந்தளிக்கும் புனித மரியன்னை என்னை கண்ணோக்கி என் வாழ்வுக்காக, குடும்பத்திற்காக பரிந்துரை செய்வாராக. என் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தூய ஆவியாரின் துணையால் வாழ்வின் நிலைகளை பரிசுத்தமாய் கடந்திட அருள் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். இரவு ஜெபம். அன்புள்ள இயேசுவே, இந்த இணைய இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பகல் பொழுது முழுவதும் உமது இறக்கைகளின் நிழலில் என்னை மறைத்து காத்து எவ்வித தீங்கும் என்னை அணுகாதபடி வழிநடத்திய உமது பேரன்பிற்கு நன்றி. நீர் உண்டாக்கிய மக்கள் அனைவருக்கும் ஆட்சியையும் மேன்மையையும் முடியாக சூட்டியவரே, படைத்த படைப்புகள் அனைத்தையும் மக்களுக்கு கீழ் அடிபணிய செய்தவரே, தூசிக்கு சமமான எங்களை உமது அளவற்ற பேரன்பால் அரவணைத்தீரே. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன். என் தகுதியின்மையிலும் என்னை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி. இன்று நான் செய்த நன்மைகள் உமது கிருபையால் நடந்தவை. என் வாழ்வின் ஒவ்வொரு நன்மைகளின் ஊற்றும் உன்னிடமே உள்ளது என்று திருப்பாடல் 87 பாடியவாறு உம்மையே என் வாழ்வின் ஆதாரமாக கொண்டு உம்மை ஆராதிக்கின்றேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் என் எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ செய்கைகளாலோ அல்லது செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் விட்டதாலோ உமது அன்பு கட்டளைகளை மீறியிருந்தால் என்னை மன்னித்தருளும். சிலுவையின் அடியில் நின்ற உமது அன்பு சீடனைப் போல எப்போதும் உமக்கு உண்மை உள்ளவனாய் வாழாமல் பல முறை உம்மை விட்டு தூரம் சென்ற தருணங்களை நினைத்து வருந்துகிறேன். உமது திரு இரத்தத்தால் என் பாவங்களை கழுவி என்னை தூய்மைப்படுத்துங்கள். இந்த இரவு வேளையில் என் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து கவலைகள், கோபங்கள், கசப்புணர்வுகளை உமது சிலுவையின் அடியில் சமர்ப்பிக்கிறேன். எனக்கு விரோதமாக குற்றம் செய்த அனைவரையும் நான் முழு மனதோடு மன்னிக்கிறேன். எனக்கு அமைதியான தூய்மையான உள்ளத்தை தந்தருளும். ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார் என்று வியந்த எலிசபெத் அம்மாளின் அதே தாழ்ச்சியான மனநிலையை இப்பொழுது நானும் கொண்டுள்ளேன். சிலுவையின் வேதனையிலும் அம்மா, இவரே உன் மகன், இவரே உன் தாய் என்று கூறி உமது அன்பு தாயை எங்களுக்கும் தாயாக அளித்த உமது அளவற்ற பேரன்புக்கு கோடி நன்றிகள் ஆண்டவரே. திரு அவையின் அன்னையாகிய எங்கள் அன்னை மரியே, உமது வல்லமையுள்ள பரிந்துரையால் உமது திரு அவையை அழகியின் அனைத்து விதமான சோதனைகளில் இருந்தும் பிரிவினைகளில் இருந்தும் காத்தருளும். நம்பிக்கை கொண்டோரின் தாயே, துன்பத்திலும் வறுமையிலும் நோயிலும் வாடி இறைவனில் விசுவாசம் கொண்டு உம்மை நோக்கி அழுகின்ற அனைத்து மக்களின் கண்ணீரை துடைக்க இறைவனிடம் தொடர்ந்து நீர் பரிந்து பேசுவீராக. சீயோன் நகரை ஆண்டவர் விரும்புவது போல அன்னை மரியின் மடியில் தஞ்சமடையும் எங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
அன்னை மரியாளின் புனித நாமம் என்றென்றும் போற்றப்படுவதாக. அன்பு இயேசுவே, உமது சிலுவையின் அடியில் நின்ற அன்னை மரியாள், குளோபாவின் மனைவி மரியா, மகதல மரியா மற்றும் உமது அன்பு சீடர் யோவான் ஆகியோரை இந்நேரத்தில் தியானிக்கிறேன். உலகம் முழுவதும் உம்மை ஏளனம் செய்த போதும், சீடர்கள் சிதறி ஓடிய போதும் உமக்காக உறுதியோடு நின்ற அந்த புண்ணிய ஆன்மாக்களின் விசுவாசத்தை எனக்கு தந்தருளும். என் வாழ்விலும் சிலுவை போன்ற துன்பங்களும் சோதனைகளும் வரும்போது நான் உம்மை விட்டு ஓடிவிடாதபடி சிலுவையின் அடியில் உறுதியோடு நிற்க தைரியம் தாரும். யோவான் உம்மை தன் சொந்த வீட்டில் ஏற்றுக்கொண்டது போல நானும் என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவிலும் உம்மையும் உமது தாயையும் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் கிருபை தந்தருளும். திரு அவையின் அன்னையாகிய எங்கள் அன்னை மரியே, உமது திரு அவையை அழகையின் அனைத்து விதமான சோதனைகளில் இருந்தும் நீர் காத்தருளும். ஆண்டவரே, நீர் உமது திரு இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கிய உமது புனித திரு அவைக்காக மன்றாடுகிறேன். இன்று உலகெங்கும் திரு அவை சந்திக்கும் விசுவாச குறைபாடுகள், உள் முரண்பாடுகள் மற்றும் அழகையின் தந்திரமான பிரிவினை சூழல்களில் இருந்து அதனை காத்தருளும். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் அன்னை மரியாளைப் போல தூய்மையிலும் தாழ்ச்சியிலும் வளர செய்தருளும். விசுவாசத்தில் தளர்ந்து போயிருக்கும் உமது பிள்ளைகளின் உள்ளங்களில் விசுவாசத்தீயை மீண்டும் மூட்டியருளும். துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களுக்கும் மறைசாட்சியாக வாழும் உமது பிள்ளைகளுக்கும் உமது தூய ஆவியின் பலத்தை தந்தருளும். அப்பா, எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது, எல்லாரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது. என் வாழ்வின் ஊற்றாகிய இறைவா, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரிவினைகளோ மனக்கசப்புகளோ இருந்தால் உமது சிலுவையின் அன்பால் அவற்றை மாற்றி அமைதியை தந்தருளும். எங்களின் பொருளாதார தேவைகள், வேலை வாய்ப்புகள், பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் உடல்நல குறைபாடுகள் அனைத்தையும் உமது பாதத்தில் வைக்கிறேன். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளீர் என்ற திருப்பாடலின் வரிகளின்படி நீர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து தீமைகளுக்கு விலக்கி காத்து என்றும் அழியாத உமது அமைதியால் எங்களை நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே, இந்த இரவு பொழுதின் உறக்கத்தை உமது கரத்தில் தருகிறேன். நான் உறங்கினாலும் என் உள்ளம் உம்மோடு விழித்திருக்கட்டும். தீய கனவுகளோ அழகையின் சோதனைகளோ என்னை அணுகாதபடி உமது தூதர்களை அனுப்பி என் படுக்கையை சுற்றி காவல் காப்பீராக. என் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள அனாதைகள், வீடற்றவர்கள், இன்று இரவோடு மறிக்கக்கூடிய ஆன்மக்கள் அனைவரையும் உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசு மரி சூசையே, என் இருதயத்தையும் ஆத்மத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். இயேசு மரி சூசையே, என் மரண அவஸ்தையில் எனக்கு துணையாயிருங்கள். இயேசு மரி சூசையே, என் ஆத்மா உங்களோடு சமாதானமாய் பிரிய கிருபை செய்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.